அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 80 வயதுக்கு மேல் 20 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. அதனை 70 வயதுக்கு மேல் 10 விழுக்காடாகவும் 80 வயதுக்கு மேல் 10 விழுக்காடாகவும் வழங்குவோம். செய்யல. வேலையில்லா பட்டதாரிகள் குறுந்தொழில் தொடங்க 20 லட்சம் வரை கடன் வசதி செய்யப்படும். வேலையில்லா பட்டதாரி செய்யல. செஞ்சு கொடுத்தா திமுக ஐடிவிங்க போகிறோம் அந்த வேலைக்கு போயிருப்பாங்களே, எதுக்கு வெட்டியோ உட்காந்து 200 ரூபாய்க்கு ட்விட் போட்டு உட்காந்துருக்காங்க. அரசு பணி மகளிருக்கு பேறுகால விடுமுறை 12 மாதமாக உயர்த்தப்படும். இது செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு தாய்சை நலத்திட்டம் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கு வீடு தேடி மருத்துவ வசதி வரும். அந்த இல்லம் தேடி மருத்துவங்க ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். அரசு துறை நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். ஆசிரியர்கள் வேலை கட்டு போராடுறான், செவிலியர்கள் வேலை கட்டு போராடுறாங்க, மின் ஊழியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க. செய்யல. அப்போ இதுவும் செய்யல. போக்குவரத்து தொழிலாளருக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யல. நெல் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை 2500 உயர்த்தி வழங்கப்படும். செய்யல. முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் 10,000 கோடியில் பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். வாவ். செய்யல. 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 200 தடுப்பணைகள் கட்டப்படும். சூப்பர். செய்யல. ஏழை எளிய சிறு வணிகர்களுக்கு 15,000 வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வழங்கல. மீனவர் சமுதாயத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். போராடிக்கிட்டு இருக்கான். மீனவர் சமுதாயத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். அனைவருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். செய்யல. அம்மையார் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் அறிக்கை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆட்டாயாம என் பம்பரக்கட்ட மண்டங்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொள்வோம். எப்படி கச்சத்தீவை மீட்கெடுக்க முயற்சி மேற்கொள்றோமோ அப்படி முயற்சி மேற்கொள்வோம். இப்பவும் கேட்டா முயற்சி மேற்கொண்டு இருக்காங்க. மத்திய அரசு பள்ளிகள் உட்பட தமிழக பள்ளிகள் அனைத்திலும் 8ஆம் வகுப்பு தமிழ் கட்டாயமாக்கிட சட்டம் கொண்டு வரப்படும். கொண்டு வந்தீங்களா? ஆக சொட்டிகளா சுஜிகளா